இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மூலிகை நிலம் புரண்டி. இந்த நிலம் புரண்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வாடை பட்டுச்சு அப்படின்னாலே மண்ணுக்குள்ள மறைஞ்சிரும். ஒன்று ஈரமான பகுதியில் இதை தொலைவணும், இல்லைன்னா மணல் பாங்கான இடத்துல தொலைவணும். கல் இருக்கிற ஏரியா, களிமண் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு நிலப்புரண்டி கிடைக்காது. சரி, அப்படியே நம்ம நிலப்புரண்டியை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேத்தாங்குட்டை அப்படிங்கிற ஒரு மூலிகை நமக்கு தேவை. அந்த தேத்தாங்குட்டை வந்து ரொம்ப முத்தி இருந்துச்சுன்னா வெடிக்காது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால தேத்தாங்குட்டையை வந்து பிஞ்சிலேயே பொறிச்சிடணும். ஓரளவுக்கு பிஞ்சு அப்படின்னா பிஞ்சியும் இல்லாம முத்தாம நடுத்தரமா எடுத்துக்கணும். இதை நம்ம கையில வந்து மூடிட்டு அப்படியே தொலைவிட்டு வந்தோம் அப்படின்னம்னா தேத்தாங்குட்டை, அதாவது நிலப்புரண்டி இருக்கிற இடத்துல தேத்தாங்குட்டை வெடிக்கும். அப்படி வெடிச்சது அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்தி நம்ம குழிய பறிச்சோம் அப்படின்னம்னா அதுக்குள்ள நிலப்புரண்டி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதோ பாருங்க, இந்த இடத்துல வந்து நிலப்புரண்டி மூலிகை இருக்கு. தேத்தாங்குட்டை வெடிச்சிருச்சு. இப்போ நாம இந்த இடத்த பறிச்சு செடியை எடுக்கணும். இந்த ரவுண்டிங்குள்ள பறிங்க, அப்படியே இப்படி பறிச்சு அப்படியே மெதுவா எடுங்க. இதுதான் நிலப்புரண்டி மூலிகை செடி. இதை வந்து முறையா இப்ப நம்ம எடுத்த மாதிரி தான் எடுக்கணும். இதை வச்சு பொன் பொருள், புதையல், செய்வன இந்த மாதிரி பொருளை நம்ம ஈஸியா எடுக்கலாம். இப்ப உங்க கண்ணு முன்னாடியே இதனுடைய வேர் எடுத்து தாயத்துக்குள்ள போட்டு நான் பூமியில போடுறேன். அது எப்படி மறையுதுன்னு இப்ப நீங்க நேர்ல பாருங்க.
இந்த நிலப்புரண்டி செடி எடுத்த இடத்துலயே தாயத்துக்குள்ள போட்டு தாயத்து மறையறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனா அந்த இடத்துல வந்து பில்லு அதிகமா இருந்ததுனால உங்களுக்கு தெரியாது. அதனால இது கொஞ்சம் சுத்தமா இருக்கு. இந்த இடத்துல இதனுடைய வேற எடுத்து தாயத்துக்குள்ள போட்டு போடுறேன். மறையறத நேர்ல பாருங்க. குறிப்பா வந்து எந்த ஒரு மூலிகையும் அதை பிக்கிறப்போ நம்மளுடைய நகக்கண் படக்கூடாது. நகம் பட்டுச்சுன்னா பலிதமாகாது. அதனால நகம் படாம எடுக்கணும். இப்போ தாயத்துக்குள்ள நம்ம போட்டுட்டோம். இப்ப நான் போடுறேன், மறையிற பாருங்க. இப்போ நீங்க தாயத்து மறையிறத நல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட இன்னும் அபூர்வமான மூலிகைகளை பத்தி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.